அடாடாடாடா மசாலாலாம் அருமையாக தடவி வச்சுட்டோம். ஏன்னா மசாலா வந்து உள்ளே போகாது. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா முழு கோயை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முழு கோயை கை வைத்துக்கலாம். முழு கோயை பொரிச்சு எடுக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். இருக்குதுடா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுது இது. நம்ம பார்ட்னர் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் தனியாகவே செய்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தான் பயந்துட்டு சோட்டா மாவு. இந்த குயில முட்டையை வச்சு ஊற்றிக்கலாம். ஐயோ, ஒரு லெமன் ஒன்று பூஞ்சி போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு. வெயிலுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். முட்டை போடுறதுக்கு அதுவும் சாஃப்டாக இருக்கும். அப்படியே இதில் ஒரு ஆர்ட் ஒன்று போட்டுக்கலாம். சும்மா இது நல்லா வருதுடா. கோழிக்கு நல்லா பெரிய மார்க்காக போட்டு மசாலா தடிக்கலாம். அது கீச்சு எடுத்துக்கலான்ற. ஏன்னா மசாலா வந்து உள்ளே போகாது. நல்லா படா சைஸ்றான். ஒரு 2.5 கிலோ 3 கிலோ. சூப்பராக கீச்சு எடுத்துக்கணும். அப்படியே காலை கீழெல்லாம் கீச்சு எடுத்துக்கணும். அருமையாக மசாலா உள்ளே போகும். மசாலாவை கோழி மேலே தடவிக்கலாம். அந்த கீத்து போட்ட இடத்துலலாம் உள்ளே தடவணும் நல்லா. இந்த மாதிரி வாரத்துக்கு 7 நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஸ்பான்சர் கோவிந்தராஜ் மாமா இருந்தால் நல்லாயிருக்கும். உள்ள தடவுண்டா. முட்டி போடுறாரப்பா கோழி. பவுடர் அடிக்கிற மாதிரி ஆச்சுன்னு நான் இருக்கு. கை தூக்கு. மசாலாலாம் அருமையாக தடவி வச்சுட்டோம். ஒரு 1/2 hour கழிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா ஊற வைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? அடுப்பு பற்றடிக்கலாமா? அடுப்பை பற்றடிச்சிக்கலாம். இண்டியா எரியுதுப்பா ஃபஸ்ட் டைம். கடாயை வச்சுக்கலாம்.
வழக்கம் போல் ஊற்றுற தமிழ்நாடு அரசு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுத்தமான பாம் ஆயில் இது கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துக்குறாங்க. விலை 25 ரூபா. கம்பெனிக்கு இது மாதிரி இருந்தால் தான் கட்டுப்படி ஆகும். பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. எண்ணெய் காஞ்சிக்குதான்னு செக் பண்ணுறோம். ஓரளவுக்கு காஞ்சி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரேடியாக போட்டுடலாம். காய்ஸ், முழு கோயை எண்ணெய்க்குள்ளே இறக்க போகிறோம். பயமாக இருக்குது ஒரு பக்கம். ஆடாடாடாடா, எண்ணெய் அருமையாக காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த எண்ணெய் எடுத்து அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ தான் அந்த சுட எண்ணெய் வந்து நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் வேகும். ஆஹா, பார்க்கவே அருமையாக இருக்குப்பா. பயணிக்கு படிக்கட்டு மாதிரி இருக்குது பாரு. அந்த வெட்டுங்க பயணிக்கு படிக்கட்டு மாதிரி இருக்குது. இது ஒரு திருப்பு, இது ஒரு திருப்பு. அப்பா ஏமா பேசுறாரு. இறப்பத்துக்கு தான் கடாய் நாட முடியல, நம்மளால முடியல. ஓ, ஒதுக்கிடுறேன். அடிக்குது குளிரு, ஒதுக்கிடு கோயி. உள்ளிக்கு லட்சுமி இது பாருங்க எண்ணெயில் கோய். கடாயே பெண்டு ஆகுது, அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை, உள்ள பாடி நல்லா வேகிறதுக்காக நல்லா அமுத்துறோம். காலெல்லாம் பாருங்கள் அருமையாக வந்துடுச்சு. லெக் பீஸ் எல்லாம், பாடி மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக வேகணும். அதனால் திருப்பி விட்டுக்கிறோம். முதுகு உடஞ்சே போய்க்கிறேன். காய்ஸ், அருமையாக வந்துருக்குது கோழி. அப்படியே எடுக்க போகிறோம். வாங்க, வண்டியில் ஜடப்பாறை வர்ற மாதிரி விட்டு தூக்கணும் பொறுமையாக. நேரம் ஆடுதுடா. வெயிட்டு ஹெவி வெயிட்டு. கொஞ்ச நேரம் வடிட்டு ஆமாடா. சூப்பராக வந்துருக்குப்பா. வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நாயிடா இறக்கி வச்சிடலாமா? காய்ஸ், முழு கோழி அருமையாக பொரிச்சு எடுத்துட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சூடுப்பா. ஐஸ் சூப்பராக வெந்திருக்குப்பா. டேஸ்ட்டு அந்த மசாலாவும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அந்த லெமன் போடுறதுக்கும். நல்லாயிருக்கு. சூடு பாருங்க, நல்லா வந்துருக்கு. இன்றைக்கி வேட்டைக்கு கூட யாருமே இல்லை. நம்ம தனியாக தான் சாப்பிடுக்கிறோம். ஒன்லி கேமராமேன் மட்டும் தான் அடுத்து சாப்பிடுவார். பார்ட்ஸாக பிரிஞ்சிச்சுப்பா. லாரி பாடி பிரிக்கிற மாதிரி.
காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.